அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 131 130 131 132 133வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் வமன் யர்கம் அன் மில்லத்தி இப்ராஹிம் இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா. இந்த மடையர்களை தவிர, அறிவியலர்களை தவிர யார்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார் என்று அல்லாஹ் கேட்கிறார். என்ன கேள்வி தருகிறதா? அறிவியலை தவிர, மடையனை தவிர, மோடையனை தவிர எவன்தான் வமன் யர்கம் அன் மில்லத்தி இப்ராஹிம் இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா, யார்தான் இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பார்? இந்த மார்க்கத்தை புறக்கணித்தால் அவன் ஒரு மடையன், இந்த மார்க்கத்தை புறக்கணித்தால் அவன் ஒரு அறிவு இல்லாதவன், இந்த மார்க்கத்தை புறக்கணித்தால் அவன் சீரான சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன். இன்றைக்கு விரும்பியோ வெறுத்தோ நானும் நீங்களும் இந்த குர்ஆன் வசனத்துக்கு சொந்தக்காரர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், தாடி வைத்திருக்கிறேன், நேரத்தோடு உதுஹியாவை கொடுக்கிறேன், ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடினேன் என்பதற்கு அப்பால் ஒரு குடும்பத்தின் தியாக வரலாறு என் குடும்பத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் சொன்ன ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, உங்களுடைய நாவு விபச்சாரம் செய்கிறது, அந்த விபச்சாரம் அல் மந்தி, நீங்கள் கெட்டதை பேசுகிறீர்கள் என்றார். ஒவ்வொரு மனிதனும் விரும்பியோ வெறுத்தோ நாவால் விபச்சாரம் செய்து கொண்டுதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த ஒரு காலம், இந்த காலத்தில் நானும் நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது யஅதி அலன்னாஸி ஸமானுன், மனிதர்களின் மீது ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அந்த காலம் தன்னுடைய ஈமானை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வது, நெருப்பு தணலை கையிலே வைத்துக் கொள்வதை விடவும் ஒரு பயங்கரமான ஒரு காலம் இந்த சமூகத்துக்கு வரும். அது மறுமையுடைய நாளின் அடையாளங்களை கொண்டுகிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தந்தை மகனை பார்த்து அறுக்க கனவு கண்டேன், அபிப்பிராயம் என்ன என்று கேட்டபோது மகனுடனே சொன்ன வார்த்தை, வாப்பா அறுத்து போடுங்கள், மறுமையில் என்னை பொறுமையாளர்களோடு கண்டு கொள்வீர்கள். இன்றைக்கு உங்களோட மகனை பார்த்து, மகன் கரண்டைக்கு கீழே உண்ட ஆடை இருக்குது, கொஞ்சம் உசத்துண்டா, வாப்பா நீங்க எங்க இருக்கிறீங்க, நாங்க எங்க இருக்கோம் வாப்பா, உங்களோட மகள் போடுற ஆடை மகள் கொஞ்சம் கேவலமா இருக்குது, இறுக்கமா உடுக்காத, வீதியால் வார நேரம் யாரோ தப்பா பாப்பாங்க போல இருக்குது, நல்ல ஆடைகளை உடுத்துக்கோ, கபாயாவோட போ, மோசமான ஆடைகளை உடுக்காத, டிக்டாக்ல வாழ்க்கையை கழிக்காத, இணையதளத்துல இருந்து கொண்ட ஈமானிய பறிகொடுக்காத என்று சொன்னால் வாப்பா இருக்கிறது இந்த காலத்துல இல்லையே என்று கேட்கின்ற அளவுக்குத்தான் இன்றைய குடும்பத்தில் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மிக உன்னதமான பிள்ளைகளாக இன்றைக்கு அறிவில் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை போல பேசுகிறார்கள். அவர்கள் தான் ஆகப்பெரிய மடையர்கள். இப்ராஹிம் இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே,